இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எதை தொட்டாலும் அல்லது பேப்பரை பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலை பற்றி விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது. அது மக்களை திசை திருப்பும் விளம்பரம். விளம்பரம் போடலாமான்னா விளம்பரம் போடக்கூடாது, தப்பு. நாங்கள் எங்களது நுகர்வோர் சங்கத்தில் நடத்திய ஒரு மருத்துவ சேவை குறைபாடு தொடர்பான ஒரு வழக்கை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். திருச்சியில் உள்ள ஒரு பிரபல தனியார் மருத்துவமனை, திருச்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க. ட்ரீட்மெண்ட் முடித்து வந்துடுறாங்க. உடம்புல பயங்கர வலி. திரும்ப போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. ஹீமட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அதற்கு பிறகு வலி உபாதை தாங்க முடியாமல் சிஎம்சி வேலூர் ஹாஸ்பிட்டலுக்கு வேறு ஆம்புலன்ஸில் போகிறாங்க. அங்கே போனால் அவங்களோட முதுகில் போடப்பட்ட இன்ஜெக்ஷன் எடுக்கப்படாமல் முதுகிலே இருந்தது. அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் மூலம் அகற்றினாங்க. இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மருத்துவ கவனக்குறைவு, மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்பதும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடியது தான். ஆனால் மருத்துவமனையில் டயக்னைஸ் பண்ணுறதை தப்பாக பண்ணாலும், மருத்துவ சிகிச்சையில் கவனக்குறைவு இருந்தாலும் நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். இந்த வழக்கில் நாங்கள் பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு 3 லட்சம் ரூபாய் மனவேதனைக்கு, மன உளைச்சலுக்கு இழப்பீடாக வாங்கி கொடுத்தோம். அதனால் ஹாஸ்பிட்டல்லானே இறைவனுக்கு அப்புறம் மருத்துவர் தான் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல், நெக்லிஜென்ஸ் அதாவது கவனக்குறைவு இருந்தால், சேவை குறைபாடுகள் இருந்தால் நுகர்வோர் கோர்ட்டில் நீங்கள் வழக்கு தொடரலாம்.